அனைவருக்கும் வணக்கம் தெரிவிக்கிறார். என்ன செய்ய வேண்டும்? எந்திரிச்சே ஒரு வணக்கத்தை இவ்வளவுதானே. இதுதானே பண்பு. த ரெஸ்பெக்ட் இஸ் நாட் ஃபார் மிஸ்டர் விஜய், த ரெஸ்பெக்ட் இஸ் ஃபார் தி ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. அவர் விஜய் வந்து வணக்கம் வைக்கிறாரு. அதுப்போ அப்படி உட்கார்ந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இது ஆபாசமான நடத்தையாக உங்களுக்கு தெரியவில்லையா? இந்த ஆபாசத்தை நாம் பார்த்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் நேரலை வேண்டாம் என்கிறார்கள். விஜய் இவங்களை எக்ஸ்போஸ் பண்ணுன்றதுக்காக என்ன பண்றாரு? திருப்பி ஒரு ரவுண்டு போறாரு. இன்னொரு வணக்கம் வச்சுக்கோங்க, வாங்கிப்பா வாங்கிக்க. அப்போ உட்காந்துருக்காங்க. ஸோ அப்போ அவருக்கு தெரியுது, எனக்கு நீ திரும்ப வணக்கம் வைக்கலன்னா என்னுடைய தரம் தாழ்ந்துராது தம்பி, நீ தான் அம்பலப்படுவ அப்படின்னு. ஏமா மொக்க பண்றாருமா அவங்கள? அவரு லைவ் ஓடிட்டு இருக்கின்றது அவருக்கு தெரியாது. 6 மாசம் முன்னாடி வரைக்கும் கேமரா முன்னாடி நின்று இருந்தவர் தெரியாது அவருக்கு. உங்களுக்கு தான் தெரியாது. கேமரா இல்லைன்னு நினைச்சிட்டு இஷ்டத்துக்கு பேசுறீங்க. அதுதான் நான் கேட்கலான்னு வந்தேன். அவர் வந்து திரைத்துறையிலேருந்து வந்திருக்காரு. இவங்க தான் வந்து தாத்தா அப்பா அப்படின்னு தொடர்ந்து வந்து அரசியலில் இருந்திருக்காங்க. எப்படி இவங்க அம்பலப்படுறாங்க அப்படின்னு. தொழிலுமா அது? இவ்வளவுலேருந்து கேமரா முன்னாடி நின்றுருக்காருமா அவரு. அதுவும் லைவ்ன்றது தெரியுமா? பெர்ஃபார்ம் பண்றாருமா அவரு. நீங்க தான் இப்படி உட்காந்து மொக்க வாங்குறீங்க. இப்போ எடுத்து சமூக வலைத்தளங்களில் விமர்சனம் வருகிறதா? நடுநிலையானவர்கள் கூட என்ன சொல்கிறாங்க? ஆமா எந்திரிச்சு ஒரு வணக்கம் வச்சா என்னப்பா இப்படி உட்காந்துருக்கானுங்க பண்பில்லாதவர்கள். இது தெரியக்கூடாது. புதுசாகுது. ரகசியமா பூட்டின ரூமுக்குள்ள இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசிக்கிட்டு தேவையானதை மட்டும் எடுத்து வெளியே விட்டு 50 வருடங்களாக பழக்கப்பட்டு விட்டார்கள். திடீர்னு லைவ்னு ஒன்று கேமரா பற்றி நன்றாக தெரிந்தவர் விஜய் என்பதால் பெர்ஃபார்ம் பண்றாரு அவரு.